ஜேர்னல் என்ட்ரி டாபிக்ல ஜேர்னல் ஃபார் டெப்ரிசியேஷன் பார்க்கலாம். நார்மலா 3 அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அசட், டெப்ரிசியேஷன் அண்ட் கேஷ் ஆர் பேங்க். ஃபர்ஸ்ட் அசட் இஸ் a ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல் டெபிட் வாட் கோஸ் அப், கிரெடிட் வாட் கம்ஸ் டவுன். ஓகேயா. டெப்ரிசியேஷன்ங்கிறது நாமினல் அக்கௌண்ட், டெபிட் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் கெயின். கேஷ் ஆர் பேங்க்ங்கிறது இந்த இடத்துல ரியல் அக்கௌண்ட் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் வாட் கோஸ் அப், கிரெடிட் வாட் கம்ஸ் டவுன். ஓகேயா. இதுதான் இந்த 3 அக்கௌண்ட்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி பர்ச்சேஸ் ஆஃப் அசட். ஸோ மிஷின் உள்ள வருது. ஓகேயா. ஆர் கோஸ் அப். ஸோ மிஷின் அக்கௌண்ட் டெட்டார், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார், வெஹிக்கிள். என்ன அசட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அசட் நேம் போட்டுருங்க. டு கேஷ் அக்கௌண்ட், ஏன்னா கேஷ் உங்க பிசினஸ் விட்டு வெளியில போகுது. ஓகேயா. அடுத்தது லெட் அஸ் சே டெப்ரிசியேஷன் at 10% வச்சுக்கோங்க. ஓகேயா. ஃபர்ஸ்ட் என்ட்ரி பர்ச்சேஸ் போட்டாச்சு. இப்போ செகண்ட் டெப்ரிசியேஷன் at 10%. ஓகே. ஸோ இந்த 3 அசட் 10% போட்டுருவாங்க. டெப்ரிசியேஷன் இஸ் a nominal account, correct? ஸோ டெபிட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ இது வந்து the sum of the 3. ஸோ டு அசட் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர், வெஹிக்கிள். ஒய் யூ கிரெடிட்டிங்னா the value is going down. நான் ஒரு தடவை நீங்கள் டெப்ரிஷியேட் பண்ணும்போது அசட் வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. ஓகேயா. இதெல்லாம் 10%. ஓகே. இப்போ 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். வெஹிக்கிள் செல் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஃபர்னிச்சர் செல் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ வெஹிக்கிள் சோல்டு ஃபார் 6,000. இப்போ எவ்வளோ அமௌண்ட் செல் பண்ணாங்களோ அதை கேஷ் போட்டுக்குவாங்க, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். ஏன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகேயா. தென் 2 வெஹிக்கிள் போட்டுவாங்க. இந்த லாஸ் அது அப்புறம் பார்த்துக்கலாம். வெஹிக்கிள் எவ்வளோ இருக்குது பேலன்ஸ்? 9,000 பர்ச்சேஸ் பண்ணது, அதில் டெப்ரிசியேஷன் 1,000 rupees போயிடுச்சு. ஸோ 9,000 rupees வெஹிக்கிள் அக்கௌண்ட், பிகாஸ் இட் கோஸ் அவுட் ஃப்ரம் யூ. கரெக்டா. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 6,000, டு வெஹிக்கிள் அக்கௌண்ட் 9,000 போட்டிங்கன்னா இப்போ டெபிட் சைடில் இதுதான் பேலன்சிங் ஃபிகர். டெபிட் சைடில் பேலன்சிங் ஃபிகர் இஸ் லாஸ் ஆன் சேல் போட்டுவாங்க. ஏன்னா டெபிட்டாக இருந்தால் அது லாஸ் ஆன் சேல். ஓகே. லாஸ் ஆன் சேல் அக்கௌண்ட் டெட்டார் 3,000. அடுத்து சோல்டு ஃபர்னிச்சர் ஃபார் 7,000. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேஷ் உள்ள போட்டுருங்க. ஏன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் 7,000. ஸோ ஃபர்னிச்சர் கிரெடிட் பண்ணும், தட் கோஸ் அவுட். காஸ்ட் இஸ் 5,000, டெப்ரிஷியேட் பண்ணது 500. ஸோ டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 5,000 minus 500, 4,500. ஓகே. அப்போ பேலன்ஸ் இஸ் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு. ஸோ when it's credit balance, then it is equal to profit. ஸோ டு ப்ராஃபிட் ஆன் சேல் போட்டுவாங்க 2,500 rupees. ஓகேயா. ஸோ இதுதான் பேசிக் என்ட்ரிஸ் ஃபார் அசட் பர்ச்சேஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் சேல்.